அந்த நேரத்துல பித்ருக்கள் பூஜை, முன்னோர்கள் பூஜை, குலதெய்வத்தினால் உள்ளேயே வர முடியல அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமாவாசை அன்னைக்கு நாம நல்லது செய்யலாமா, புதுசா தொழில் தொடங்கலான் இருக்கேன், இந்த வீடு பால் காசலாமான்னு இருக்கேன். பிரபஞ்ச ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ மாத்ரே நமக. நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு நாம நல்லது செய்யலாமா, அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு புதுசா தொழில் தொடங்கலான் இருக்கேன், இல்ல வீடு பால் காய்ச்சலாமான் இருக்கேன் அப்படின்னு கேட்டு எனக்கு இந்த தேதி சரி வருமானு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோருமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அமாவாசை அப்படிங்கறது அன்னையிலேருந்தே புது நாள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இது முற்றிலும் தவறானது ஒரு விஷயங்க. கரணம் பஞ்சாங்கம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். இதுல கரணம்னு ஒன்று விஷயம் இருக்குங்க. மொத்தம் 11 கரணங்கள் இருக்கு. இதுல 7 கரணம் ரிப்பீட்டடா வரும். 6 கரணங்கள் நம்ம சுப நிகழ்ச்சிகளை செய்வோம். அதே போல ஒரு 4 கரணங்கள் மட்டும் அமாவாசையை ஒட்டின நாட்கள் மட்டும் தான் வரும். அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்னம்ங்கிற இந்த 4 கரணமும், சதுர்தசின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை சதுர்தசி பாதி நாளும், அமாவாசை முழுவதும் 2 கரணம், வெறும் வானம் சொல்லக்கூடிய வெறுமானமாக இருக்கக்கூடிய பாட்டிமை அன்னைக்கு ஒரு கரணம். அந்த பாதி நாளுக்கு இந்த கரணங்கள் இருக்கக்கூடிய நாட்கள்ல புது விதமாக எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? ஏன்னா அன்னைக்கு பித்ருக்கள், அந்த பித்ருக்களுடைய லோகத்திலேருந்து பித்ருக்கள் எல்லாம் இந்த பூலோகத்துக்கு அந்த பக்கத்துல நம்மளுடைய வழியில வரக்கூடியவர்கள் நம்மை நினைக்கிறார்களான்னு பார்க்கக்கூடிய நாளா எடுத்துக்கணும். அந்த நேரத்துல பித்ருக்கள் பூஜை, முன்னோர்கள் பூஜை, குலதெய்வத்துடைய பூஜை இதெல்லாம் செய்யும் பொழுது இதற்குரிய பலாபலன்கள் அதிகம். அதனால முழுவதுமாக நாம இந்த 4 கரணங்கள் கொண்ட சதுர்தசி, அமாவாசை, பாட்டிமை, இப்படி இந்த 3 நாட்களும் நிச்சயமாக நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு மற்றும் பித்ரு பூஜைகள் செய்வது விசேஷம். நிறைய பேரோட வீட்டுல பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினால் உள்ளேயே வர முடியல அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அந்த ஜாதகத்தை கட்டத்துல நம்ம நல்லா பார்க்கலாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுடைய கார்பன் காப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவங்களுடைய ஜாதக கட்டம். இப்ப என்ன நம்ம வாங்கிட்டு வந்த வரமா, சாபமா, தோஷமா எல்லாமே அந்த ஜாதக கட்டத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5 மற்றும் 9ஆம் பாவத்தை அழகா காட்டி கொடுக்கும். இதுல 5ஆம் பாவத்துல உங்களுக்கு தோஷமாக இருக்கக்கூடிய இடமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ராகு அமர்ந்திருப்பார். சாபமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கேது அமர்ந்திருப்பார். இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நாம அவங்கள சரியானபடி வணங்காமல் போன ஜென்மத்துல இருந்ததுன்னா அது தொடர்ச்சியாக இங்க வருகிறது. இல்ல நம்ம முந்தின ஜென்மத்துல பெற்றோர்களை சரியானபடி பாதுகாக்கல, பெரியவர்களை மதிக்காம அவங்களை ஏதாவது துன்புறுத்தி இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காகவே இந்த பிறப்பு எடுத்திருக்கோம். அப்ப என்ன பண்ணலாம்? நிச்சயமா இந்த மாதிரி அமைப்பு பெற்றவர்கள் அவர்கள் முன்னோரை வணங்கியே ஆக வேண்டும். பித்ருக்கள் தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னா அவர்களுக்கு சரியான அந்த பித்ரு தர்ப்பணம் எல்லாம் இந்த அமாவாசை நாட்கள்ல கொடுத்தாகணும். தர்ப்பணம் பண்ணக்கூடிய இந்த நாட்கள்ல நம்ம எப்படி சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம், கொஞ்சம் நம்மளே யோசிச்சுக்கலாம் இல்லையா? அதனால முடிந்தவரை இந்த நாட்களை நம்ம தெய்வ வழிபாட்டிற்காக மட்டும், தெய்வ சிந்தனைக்கு மட்டுமே நம்ம வச்சுக்கலாம். மற்ற நாட்கள்லாம் இருக்கவே இருக்குங்க. அதுல நீங்க சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்கள் செய்யலாம். அதே போல இந்த அமாவாசை நாட்கள் ரொம்ப விசேஷமா குலதெய்வ பூஜைக்கு வைக்கலாம். குலதெய்வம் அப்படிங்கிறது தான் பித்ருக்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நம்மை காக்கக்கூடிய தெய்வம். குலதெய்வத்தை பிடித்தவர்கள் வேற எதை பத்தி யோசிக்க வேணாம், எல்லா தெய்வமும் காப்பாத்துறதுக்கு வந்துடும். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடியவர்கள் குல தெய்வமாக மாறினவர்கள் பாத்தீங்கன்னா அந்த குலத்தில் வாழ்ந்த முன்னோர்களாகவே இருப்பார். அந்த குலத்தை காத்து அந்த வம்சத்துல வந்தவங்களை எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும்னே அவர்கள் உயிர் நீத்து தெய்வமாக மாறின பண்பாக ஊரின் எல்லையில வசிச்சு கொண்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, பாதுகாக்கணும்னா அந்த தெய்வம் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி நிற்கும். அதற்கப்புறம் தான் இதர தெய்வங்கள், அதற்கப்புறம் தான் பரதெய்வமே வருவார்கள். அதனால குலதெய்வத்துடைய முக்கியத்துவம் நிறைய பேருக்கு இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு வருது. இன்னுமே நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். ஜோதிடர்கள் கிட்ட கேட்டுக்கோங்க. நிச்சயமா ஒரு மூத்த பையன் ஒரு வீட்டுல இல்லைன்னா ஒரே பையன் இருக்கக்கூடிய வீட்டுல அவர்களுடைய ஜாதத்துல 5ஆம் பாவகம் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வம் யாருங்கிறத காட்டி கொடுக்கும். அப்படியே தெரியலனா கூட குலதெய்வத்துக்காக ஒரு அகல் விளக்கு வீட்டுல ஏற்றி வச்சுட்டு வாங்க. எப்படியாப்பட்ட அகல் விளக்குனா ஒரு சாதாரண மண் விளக்கு, பழைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அகல் விளக்கு இருக்கு இல்லையா, இலுப்ப எண்ணெய் ஊத்தி அதுல வாழைத்தண்டு திரி போட்டு
விளக்கேற்றிட்டு வாங்க. எப்போதுலேருந்து செய்யலாம்னா அமாவாசை அன்றிலிருந்து நீங்க தொடங்கலாம். எண்ணி 6 மாதம், 6 மாதத்திற்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் கனவிலோ அல்லது உங்களுடைய பரம்பரையிலேருந்து யாராவது வந்து அசரீரி மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவார்கள். அவர்கள்கிட்டே நீங்க பூ போட்டு கூட கேட்கலாம், இவர்கள் தானான்னு உறுதிப்படுத்திக்கலாம். நிச்சயமா உங்களுடைய முயற்சிக்காகவே உங்களுடைய குலதெய்வமானவர்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்கு முன் வருவாங்க. அவங்களும் காத்துட்டு இருப்பாங்க. நமக்கு எப்படி தெரியலன்னு காத்துட்டு இருக்கோமோ அதே போல தன்னுடைய வம்சத்திலேருந்து நம்ம பார்க்கறதுக்காக வருவாங்கன்னு குலதெய்வமும் காத்துட்டு இருக்கோம். அந்த தெய்வத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வழிபடணும் அப்படிங்கும்பொழுது வீட்டுல இது போல எளிய வழிபாடு ஒன்னா அமாவாசையிலேருந்து ஆரம்பிங்க. அப்படி இல்லையா வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை காலையில 6லேருந்து 7 மணி சூரிய ஹோரையில இந்த வழிபாட்டை ஆரம்பிங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி நீரை நிரப்பிட்டு விளக்கு வச்சு நீங்க மனசால நீங்க யாருன்னு எனக்கு தெரியல வந்து எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு ஒரு கோரிக்கை வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து வழிகாட்டிட்டாங்க, தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த குடும்பத்தினர் அத்தனை பேரும் போய் மனசார அந்த தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இத்தனை நாள் உங்களை நான் பார்க்காம இருந்ததுக்கு, உங்களை நாங்க வந்து தேடாம இருந்ததுக்கு மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுவும் ஒரு உயர் ஆத்மா தான், நிச்சயமாக மன்னித்து விடுவாங்க. இங்கேருந்து நீங்க புறப்படும் பொழுதே வேற எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு அங்க குலதெய்வத்துக்கு போகக்கூடாதுங்க, நேரா உங்க குலதெய்வத்துக்கு தான் போகணும். போகும் பொழுதே வீட்டிலிருந்து உருண்டை வெல்லம் அது 2 கிலோ வாங்கிக்கோங்க. ஒன்று போய் அங்க பொங்கல் செய்யறதா இருந்ததுன்னா 1 கிலோ பொங்கல் அரிசியோட இந்த வெல்லத்தை போட்டு பொங்கல் செய்து நீங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கு படையுங்க. மீதி 1 கிலோ இருக்கும் இல்லைங்களா, அதை அங்க சாமி கிட்ட படைச்சிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. இது ஒரு விஷயம். முதல்ல நீங்க போகும்பொழுது வெல்லத்தை எடுத்துட்டு போறீங்க. அதே போல நல்ல குளிர அவங்களுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்றதுக்கு எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொண்டு போய் அங்க அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி புது வஸ்திரம் சார்த்தி அவங்கள மனசார வேண்டிக்கிட்டு இனிமே வந்து எங்க கூட தங்கிக்கோங்கன்னு கேட்டுட்டு வாங்க. முடிஞ்சா அங்க ஒரு கைப்பிடி மண், ஒரு சிகப்பு வஸ்திரத்தை எடுத்துட்டு போங்க. ஒரு கைப்பிடி மண் குலதெய்வத்துடைய பர்மிஷனோட இதை நான் எடுத்துக்கொண்டு போய் என் வீட்டுல வச்சுக்கிறேம்மா இல்ல வச்சுக்கிறேன்ப்பா, எந்த தெய்வம், ஆண் தெய்வமா பெண் தெய்வமான்னு பார்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அந்த சிகப்பு வஸ்திரத்துல முடி போட்டு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க உக்ர தெய்வமா இருக்காங்க, அவங்களுடைய போட்டோவை நான் எப்படி வழிபடுறதுன்னு. உக்ர தெய்வம் அப்படிங்கறது எல்லாமே யாருக்கெல்லாம் எதிரியோ அவங்க கிட்டேந்து உங்களை காக்கிறதுக்கு தான் உக்ர தெய்வமே தவிர அவங்க நம்ம வந்து எந்த விதமான தொந்தரவும் செய்ய மாட்டாங்க. அதனால உக்ர தெய்வ போட்டோல வீட்டுல வச்சுக்கலாம்னா என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமா வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு பயமா இருக்குன்னா இது போல ஒரு பிடி மண்ணை எடுத்து கொண்டு வந்து முன்னாடி நிலப்படியில மாட்டலாம். ஒரு போர்ஷன் எடுத்து உங்களுடைய சுவாமி சன்னதியில வச்சு அதற்கு எப்பயுமே நீங்க வழிபட்டுட்டு வரீங்க இல்லையா, அந்த அகல் விளக்குல முன்னாடி அதை வச்சிருங்க. இது போல செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த குலதெய்வத்துடைய வாசம் வீட்டில் நிச்சயமாக உண்டு. பாருங்களேன், வழிபாட்டுக்கு முன்னாடியும் வழிபட ஆரம்பிச்சதுக்கு பின்னாடியும் உங்க வீட்டுடைய நிலை எப்படி மாறுதுன்னு. நல்ல சுபிக்ஷமா இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும், தேவையில்லாத செலவுகள் குறையும், வருமானம் பெருகும். முக்கியத்துல தடைப்பட்ட எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அது தொடரும். அதாவது கல்யாணத்துக்காக ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தை பிறப்புக்காக காத்துட்டு இருக்காங்கன்னா அது எல்லாமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளாக நடக்கும். அப்போ அந்த குழந்தைகளையோ இல்ல கல்யாணம் பண்ண அந்த தம்பதியினரோ முதல்ல போய் அந்த குலதெய்வத்துக்கு போய் திரும்பவும் நன்றி செலுத்திட்டு வருஷத்துக்கு 1 தடவை இல்ல 2 தடவையாவது சன்னிதானத்துல போய் நீங்க நமஸ்கரித்துட்டு அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு நேரா வந்துடணும் வீட்டுக்கு. குலதெய்வத்து கோவிலுக்கு போகும்பொழுது நிச்சயமாக வேற பிராயச்சித்த செய்யக்கூடிய எந்த கோவிலுக்கும் போகக்கூடாது, நேரா வந்துடணும். இது ஒரு முறையை நீங்க வந்து நிச்சயமாக கடைபிடித்தாகணும். அதே போல பாத்தீங்கன்னா முதல் மொட்டை அந்த குழந்தைக்கு போடணும் அப்படின்னா இதை வீட்டிலேருந்து நேரா அந்த கோவிலுக்கு போய் அதை காணிக்க செலுத்திட்டு திரும்ப வந்துடணும் வீட்டுக்கு. இது போல செய்துட்டு பாருங்க, அந்த வீட்டுல நிச்சயமாக மகிழ்ச்சி தங்கும். இன்னும் அடுத்தடுத்த சந்ததியினர் வளரும், வாழையடி வாழையாக அந்த வம்சம் நிலைத்து நிற்கும், எல்லா செல்வங்களும் பெறும். முக்கியமா பாதுகாப்பு, இந்த காலத்துல பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு. கண்ணீர் சில விஷயங்கள்ல இருந்தெல்லாம் காப்பாத்தணும்னா முதல்ல முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்டுருக்கோம் இல்லையா, அந்த தெய்வம் நம்மள வீட்டை அப்படி சுத்தி பாதுகாக்கும், நம்மை முழுமையாக பாதுகாக்கும். பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் எளிமையாக நமக்கு நம்ம குலதெய்வத்தின் வாயிலாகவே நமக்கு கிடைக்கும். அதனால குலதெய்வ வழிபாட்டை எல்லோரும் நிச்சயமாக பின்பற்றுங்கள். வாழ்க்கையில் பெரும் உயரத்திற்கு நம்ம போகலாம். நன்றி.